الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وهو الذي يتوفاكم بالليل ويعلم ما جرحتم بالنهار ثم يبعثكم فيه ليقضى أجل مسمى ثم إليه مرجعكم ثم ينبئكم بما كنتم تعملون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 4 நோன்புகளையும் 5 தராவீகளையும் நிறைவு செய்து நாம் வீற்றிருக்கின்றோம். இன்று இரவு 6வது தராவீகில் சூரத்துல் அன்ஆம் ஓதப்படும். அந்த சூரத்துல் அன்ஆமின் 60வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்: வஹுவல்லதீ யதவஃபாக்கும் பில்லைலி, அவன்தான் இரவில் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுகின்றான். வயஅலமு மா ஜரஹ்தும் பின்னஹாரி, இன்னும் பகலில் நீங்கள் சம்பாதிக்கின்றவற்றையும் அவன் அறிகின்றான். பகலில் என்னென்னவெல்லாம் செய்வீர்களோ அதை அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். இரவில் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றுகின்றான். இன்னும் பகலில் நீங்கள் செய்பவற்றை அறிகின்றான். இதை சொன்னவுடன் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? சும்ம யபஅஸுகும் ஃபீஹி லியுக்தா அஜலுன் முஸம்மா, பிறகு குறிப்பிட்ட தவணை நிறைவு செய்யப்படுவதற்காக பகலில் உங்களை எழுப்பி விடுகின்றான். அதாவது இரவில் ரூஹை கைப்பற்றி விடுகிறான். ஆனால் இன்னும் உயிர் வாழ வேண்டிய தவணைகள் இருக்கிறது என்ற காரணத்தினால் உயிரை மீண்டும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான்: சும்மையிலேயும் மர்ஜிஉக்கும், பின்பு அவனிடமே நீங்கள் திரும்ப செல்ல வேண்டியுள்ளது. உலகத்தில் நாம் தூங்கி எழும்புவதை பற்றி சொல்லிவிட்டு பிறகு ஒரு நாள் நீங்கள் அவனிடம்தான் செல்ல வேண்டியிருக்கின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா இந்த தூக்கத்தின் மூலமாகவும் நம்மை பகலில் எழுப்புவதன் மூலமாக ஒன்றை சொல்ல வருகிறான். ஒரு நாள் வரும், நீங்க ஒரேடியா தூங்கிடுவீங்க. சும்மையிலேயும் மர்ஜிஉக்கும், பிறகு நீங்கள் அவனிடம்தான் செல்ல வேண்டியிருக்கின்றது. சும்மை யுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன், பிறகு நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான். உலகத்துல நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத அல்லாஹ் நமக்கு சொல்லுவான். என்னென்ன பண்ண. ஏன் நான் கடைசியிலிருந்து கடைசிக்கு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு மேலே சொல்கிறேன். நாம் என்ன செய்தோம் என்பதை அல்லாஹ் நமக்கு அறிவிப்பான். காரணம் என்ன அப்படின்னா, நாம் செய்ததை நாமே மறந்து போயிருப்போம். நாம் செய்ததை முந்தா நேற்று சஹர்ல என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா என்ன செஞ்சிடறோம்? முந்தா நேற்று சஹர்ல. சில பேர்ட்ட இன்னைக்கு சஹர்ல என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில நபர்கள் எத்தனை முறை அந்த பாவத்தை செய்தோம் தெரியாத, எத்தனை தடவை நீங்க சிகரெட் பிடிச்சிருப்பீங்க அப்படின்னு அந்த பழக்கம் உள்ளவர்கிட்ட கேட்டா எத்தனை தடவை பிடிச்சிருக்கிறோம் தெரியுமா? தெரியாது. அப்ப நாம் செய்ததை நாமே மறந்து விட்டு இருக்கின்ற காரணத்தினால், அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி, நம்முடைய செயல்பாடுகளையே நாம் மறந்துவிட்ட காரணத்தினால் யுனப்பியுக்கும், அவன் உணர்த்துவான். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இதை செய்தாய் அல்லவா, ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. கணியத்திற்குரியவர்களே, இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகவல் செய்தி என்னவென்றால்,
தூங்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய உயிர்களை கைப்பற்றிக் கொள்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா இன்னும் தெளிவாக 39வது சூரா 42வது வசனத்தில் வருகின்றது, அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ். யதவஃபல் அப்படினா இந்த வஃபாத்னு சொல்றோம்ல, வஃபாத் ஆயிட்டாரு, அதுல இருந்து வந்தது யதவஃபல் அன்ஃபுஸ். அல்லாஹ் தஆலா உயிர்களை கைப்பற்றுகின்றான். எப்பொழுது? ஈன மௌத்திஹா, அவர்கள் மரணிக்கும் பொழுது உயிர்களை கைப்பற்றுகின்றான். கரெக்ட். மரணிக்கும் பொழுது உயிரை கைப்பற்றான்னா கரெக்ட். ஆனா அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல்லத்தி லம் தமுத், மரணிக்கவில்லையே அந்த நபர்களுடைய உயிர்களையும் கைப்பற்றுகிறான். வல்லத்தி லம் தமுத், மரணிக்கவில்லையே அவர்களுடைய உயிரையும் கைப்பற்றுகின்றான். அது எப்ப? மனாமிஹா, அவர்கள் தூங்கும் பொழுது அவர்களுடைய உயிரையும் கைப்பற்றுகின்றான். சரி, கைப்பற்றிய உயிரை என்ன செய்கின்றான்? அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌது, மரணம் அவர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அதுவரை, அதாவது மரணம் அவர்கள் மீது கதா, ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத், மரணம் யாரின் மீது விதிக்கப்பட்டு விட்டதோ அவர்களுடைய உயிரை கைப்பற்றி அப்படியே நிறுத்தி வைத்துக் கொள்கிறான். கைப்பற்றிய உயிரை நிறுத்தி வைத்துக் கொள்கிறான். ஆம், வயுர்சில் உஹ்ரா இலா அஜலின் முஸம்மா, மற்றவர்களுடைய உயிரை மட்டும் அல்லாஹ் தஆலா மீண்டும் திரும்ப அனுப்பி விடுகின்றான். எதற்காக? இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட தவணை வரை அவர் இருப்பதற்காக. இன்னும் உங்களுடைய ரூஹ பிரிக்கிற தருணம் வரல, எனவே ரூஹ் என்ன செஞ்சிருது? மீண்டும் வந்து விடுகிறது. இப்ப நமக்கு ஒரு செய்தி இங்க நல்லா தெளிவா தெரியுது. நாம் உறங்கும் பொழுது நம்முடைய உயிர் என்ன செய்யப்படுகிறது? கைப்பற்றப்படுகிறது. தூங்கும் பொழுது உயிரை கைப்பற்றுவதாக அல்லாஹ் தஆலா இங்கு தெளிவாக சொல்கிறான். ஆனால் இங்க ஒரு கேள்வி என்னன்னா, தூங்கும் போது ரூஹ் போயிடுது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நமக்கு உணர்ச்சி இருக்குதானே செய்யுது. அது எப்படி ஒதுக்கிட முடியுமா? தூங்கும் போது ரூஹ் போயிடுச்சா, மரணித்தவருடைய ரூஹ் போய்விட்டது என்று சொன்னால் நமக்கு தெரியுது. தூங்குகின்ற நம்முடைய உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றுகின்றானா என்றால் இல்லையே, நமக்கு உணர்ச்சியெல்லாம் இருக்கதானே செய்யுது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இதுக்கு பதில் தான் என்னன்னா, கபர்ல இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு வேதனையும் இருக்கிறது, சொர்க்கத்தின் பூஞ்சொலையாக மாறும். இப்ப சொர்க்கத்தின் பூஞ்சொலையாக மாறுச்சுன்னா அதை உணர்வதற்கு, அதை அனுபவிப்பதற்கு என்ன இருக்கணுமா இல்லையா? ரூஹ் இருக்கணும். சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தின் படுகொலையா மாறிடுச்சு, அப்ப அதனுடைய தண்டனையை அனுபவிப்பதற்கு என்ன இருக்கணுமா இல்லையா? உணர்ச்சி இருக்கணுமா இல்லையா? அப்ப கபர்ல கேள்வி கணக்கு கேட்கப்படுது, ரூஹ் இல்லாதவர்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கப்படாது. அப்ப கபர்ல இருக்கிறவருக்கு ஒரு விதமான ரூஹ் என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது. அது எந்த அளவுக்கு ரூஹ் கொடுக்கப்படுதுன்னா, அவரால் எழுந்து வர முடியாது. எழுந்து வர அளவுக்கு ரூஹ் இருந்தா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? எழுந்து வந்துருவாங்க. நாம உயிரோட இருக்க முடியாது. அப்புறம் கணியத்துக்குரிய இதை இன்னொரு சின்ன உதாரணத்தின் மூலமா விளக்கலாம். ரூஹ் பலவிதமான ஸ்டேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு அறிவியல் சொல்லுது, மரம் செடி கொடிக்கு என்ன இருக்கா இல்லையா, உயிர் இருக்கா இல்லையா, மரம் செடிக்கெல்லாம் உயிர் இருக்கா இல்லையா, இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் அது வளருது, பழம் தருது, கனி தருகிறது. அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, மரம் செத்து போச்சுன்றாங்க. அப்ப மரத்திற்கு செடிக்கு உயிர் இருக்கிறது. ஆனா அதால நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஆனால் உயிர் இருக்கிறது, நடக்க முடியாது. இதே போன்றுதான் ஒரு உயிர் இருக்கிறது கபராளிக்கு, அந்த உயிரை வைத்து நடக்க முடியாது. இதே போன்றுதான் மரணித்தவர், படுத்து தூங்குபவர், அவரிடத்தில் ஒரு விதமான ரூஹ் இருக்கிறது, ஒரு விதமான ரூஹ் இல்லை, அல்லாஹ் கைப்பற்றி விடுகிறான். இப்படி நாம் இந்த ஆயத்தை விளங்கினா நல்ல விளங்கலாம். இதற்கு அடுத்து நாம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அதற்கடுத்து இந்த தூக்கம், இந்த எழுப்புதல், நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு இருந்தா ரூஹ திருப்பி அனுப்பிச்சிருவேன், நீங்க காலையில் எழுப்புகிறீர்கள். இந்த தூக்கமும் இந்த விழித்து எழும்புதலும் தினந்தோறும் நடைபெறுகிறது அல்லவா? இதன் மூலமாக அல்லாஹ் என்ன உணர்த்த விரும்புறான்னா, இதே போன்றுதான் உங்களுக்கு மரணமும் வரும், நாளை மறுமையில் எழுப்பவும் படுவீர்கள். நீங்கள் தினந்தோறும் தூங்குகிறீர்கள் அல்லவா, அது உங்களுடைய மரணத்தை உணர்த்துகிறது. தினந்தோறும் அதிகாலையில் எழுப்புகிறீர்கள் அல்லவா, அது நான் மறுமை நாளில் உங்களை எழுப்புவதை உணர்த்துகிறது. தினந்தோறும் தூங்கி எழுகிறீர்களா, உங்களுடைய மரணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள்.
எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆ ஓதுனாங்க தூங்கும்போது? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து, அமூத்துன்னா அர்த்தம் நான் மரணிக்கிறேன், அமூத்து மௌத்தா போறேன், யாருடைய பெயரை கொண்டு? ஆனா இன்னைக்கு என்ன தெரியுங்களா? அல்லாஹும்ம பி செல்போன், நான் செல்போனோடு தூங்குகிறேன். இன்னைக்கு யார் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிட்டு தூங்குறாங்க? அல்லாஹும்ம பிஸ்மிக, நான் அல்லாஹ்வுடைய பெயரோடு மரணிக்கிறேன் என்று சொன்னார்களே தவிர அல்லாஹ்வுடைய பெயரோடு தூங்குகிறேன் என்று சொல்லவில்லை. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா, இன்னும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டே நான் உயிரோடு எழும்புவேன். அப்பொழுது இரவில் தூங்குகிறோமே, அது ஒரு விதத்தில் ஒரு மரணம். தினந்தோறும் மரணித்து எழும்புகிறோம், செத்து பிழைக்குகிறோம் என்பதுதான் அந்த தூக்கம் உணர்த்துகிறது. ஆனா இன்னைக்கு தூங்கும் போது அல்லாஹ்வுடைய பெயரை நாம் பேசு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹதீஸ்ல வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒவ்வொரு மனிதருடனும் ஒரு மலக்கை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த மலக்கு அந்த மனிதர் தூங்கும் பொழுது அவருடைய உயிரை கைப்பற்றி விடுகிறார், இன்னும் அவரின் பக்கம் அந்த உயிரை திருப்பி அனுப்புகிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய உயிரை ஒரேடியாக கைப்பற்றும்படி உத்தரவிட்டு விட்டால் அல்லாஹ் அந்த மலக்கு ஒரேடியாக கைப்பற்றி விடுகிறார், அது திரும்பவும் வராது. அப்படி என்று சொன்னால் இந்த இரவின் தூக்கம் என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. தினந்தோறும் தூங்க வைக்கிறான், தினந்தோறும் எழுப்புகிறான். இது மனிதனுக்கு மிக அத்தியாவசியமாக இருக்கின்ற காரணத்தினால் தினந்தோறும் தூக்கத்தை அல்லாஹ் தஆலா தருகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம் என்பது மட்டுமல்ல. தூக்கம் என்பது இந்த ஹதீஸ், இந்த ஆயத்தை வச்சு பார்க்கும்போது தூக்கம் என்பது என்ன தெரியுது? ஒரு மரணம், ஒரு சிறிய மரணம். சிறிய மரணம், தினந்தோறும் மரணிக்கின்றோம், தினந்தோறும் எழும்புகிறோம் என்று சொன்னால் ஒரு தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம். பிளஸ் அந்த சிறிய மரணம் என்பதோடு அந்த தூக்கம் தான் அறிவுக்கு ஆற்றலை தருகிறது. அந்த தூக்கம் தான் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தருகிறது. அந்த தூக்கம் தான் மனதுக்கு நிம்மதியும் வழங்குகிறது. எனவே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன செய்றான்? தூக்கத்தை தருகிறான். அதிலும் குறிப்பாக இரவு தூக்கம் என்பது மிக மிக மனிதனுக்கு அவசியமான ஒன்று. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பகலில் 4 மணி நேரம் தூங்குவதும் இரவில் 1 மணி நேரம் தூங்குவதும் சமம். இரவில் 1 மணி நேரம் தூங்குவது பகலில் 4 மணி நேரம் தூங்கினாலும் அந்த உணர்ச்சியை, புத்துணர்ச்சியை பெற முடியாது. எனவேதான் பார்க்கணும், இரவு நேரத்துல வேலை செஞ்சவங்க பகல்ல என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. ஆனா தூங்கினாலும் அந்த புத்துணர்ச்சியை அவர்களால் பெற முடியாது, சோம்பேறிகளாக தான் வருவார்கள். இந்த இரவு டியூட்டி பார்த்தவங்க பகல்லாம் தூங்கிட்டு ஒரு 4 மணிக்கு கடத்துக்கு வராங்க, எப்படி இருப்பாங்க? தயாராக தான் இருப்பாங்க. அந்த இரவினுடைய தூக்கத்திற்கு ஈடு கொடுக்கவே முடியாது. இரவினுடைய ஆழ்ந்த தூக்கத்தினால் கிடைக்கின்ற அந்த பலன்களை எந்த மருந்து மாத்திரையின் மூலமாகவும் மனிதனால் பெற்றுவிடவே முடியாது. அந்த இரவின் தூக்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அந்த எனர்ஜி இருக்க, அதை எந்த ஊட்டச்சத்து உணவுகள் மூலமாகவும் சத்தான உணவுகள் மூலமாகவும் ஒரு மனிதனால் அடையவே முடியாது. எனவேதான் நாம் பார்க்கிறோம், பிறந்த குழந்தை 20 மணி நேரம் தூங்குகிறது. எவ்வளவு நேரம் தூங்குவோம்? ஏன்னா அதுலதான் அந்த குழந்தைக்கு வளர்ச்சி, அதுலதான் அந்த குழந்தையுடைய சக்தி வருகிறது. ஒரு மனிதன் 100 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்கிறான் என்றால் ஏறத்தாழ 24 வருடங்கள். 100 வருஷம் வாழ்ந்தார்னா 24 வருடங்கள் என்ன செய்வாரு? தூங்கியே கழிச்சிருப்பார். கணியத்துக்குரிய காரணம் என்னவென்றால், மன நிம்மதியை ஒரு மனிதனுக்கு வழங்குவதில் அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான காரணமாக தூக்கத்தை தான் வைத்திருக்கிறார். மன நிம்மதி எதுல கிடைக்கும்? தூக்கத்துல கிடைக்கும். கணியத்துக்குரியவர்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இதை பற்றி, தூக்கத்தை பற்றி ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, வஜஅல்னா நௌமகும் சுபாதா. இப்ப நம்ம பார்க்கணும், சில பேர் இந்த பயான்ல கூட தூங்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல்னா நௌமகும். இது மாதிரியான சபையில தூங்கலாமான்னு கடைசியில் சொல்லுவேன். வஜஅல்னா நௌமகும் சுபாதா. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய இரவு தூக்கத்தை சுபாத்தனாக. சுபாத்துன்னு சொன்னா அரபியில அசல் அர்த்தம் ஒன்று இருக்கு, நீங்க தர்ஜுமா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். என்னன்னா, உங்களுடைய தூக்கத்தை நிம்மதி தரக்கூடியதாக நாம் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க?
தர்ஜுமால போட்டிருப்பாங்க. நிம்மதி தரக்கூடியது. ஆமா, கரெக்ட். அதாவது தூக்கம் நமக்கு என்ன செய்யுது? ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை வழங்குகிறது, ஒரு புதிய வாழ்க்கையை வழங்குகிறது. நாம் பார்க்கிறோம். அப்போ நிம்மதியை தருகிறது அப்படின்னு அர்த்தம் எழுதியிருப்பாங்க. ஆனா சுபாத்தன் என்பதற்கு அசல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, துண்டிக்க கூடியதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கட் பண்ணுது, துண்டிக்குதுன்னு அர்த்தம். இதான் அசல் சுபாத்தன். அப்ப என்ன அர்த்தம் வரும்? உங்களுடைய தூக்கத்தை துண்டிக்க கூடியதாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அப்படின்னா என்ன துண்டிக்குது அப்படின்னா, அது பகலில் ஏற்பட்ட வலிகளை துண்டித்து விடுகிறது, மனக்கவலைகளை துண்டித்து விடுகிறது, பலவீனத்தை துண்டித்து விடுகிறது, கவலைகளை துண்டித்து விடுகிறது. தூங்கி எழுந்து பாருங்க, கவலை போயிடும். தூங்கி எழுந்து பாருங்க, உடல் வலி போயிடும். தூங்கி எழுந்து பாருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா வழிகளும் போயிடும். அல்லாஹ் தஆலா இந்த அனைத்து கஷ்டங்களையும் துண்டிக்கக்கூடியதாக அல்லாஹ் தஆலா தூக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். களைப்பையும் அசதிகளையும் அல்லாஹ் தஆலா எப்படி மாத்துறான்னா, ஒரு மனிதனுக்கு பகல்ல ஏற்படக்கூடிய களைப்பு, அசதி, இதையே அப்படியே தூக்கமா மாத்திடும். ஒரு மனிதர் ரொம்ப வேலை செஞ்சுட்டாருன்னா அப்படியே டயர்டாகி அப்படியே என்ன செஞ்சுருவார்? கடைசியில் அப்படியே அவருடைய களைப்பு, அவருடைய உடல் உழைப்பு என்னவா மாறுது? அப்படியே தூக்கமாக அல்லாஹ் தஆலா மாற்றி அந்த களைப்பை நிம்மதியாக அல்லாஹ் தஆலா மாற்றுகின்றான். மேலும் நரம்புகளில் ஒரு விதமான உஷ்ணம் ஏற்படும். எலும்புகள்ல, நரம்புகள்ல உஷ்ணம், அது அப்படியே மூளைக்கு சென்று மூளை நரம்புகளை அப்படியே சூடேற்றி அதனால் ஏற்படக்கூடிய ஒரு விதமான மயக்கம் தான் தூக்கம் என்று நாம் சொல்கிறோம். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். எனவே இது மனிதனுக்கு மிக அவசியம் என்ற காரணத்தினால் இந்த தூக்கத்தை அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கி வச்சிருக்கானா, மற்ற அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை விட இது ஒரு வித்தியாசமான நிஅமத். என்ன வித்தியாசமான நியமத்துனா, அது சொல்லுவாங்க அரபியில ஜபரியத்தான நியமத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டிப்பா வந்தே தீரும். மற்ற உலகத்தில் உள்ள மற்ற நியமத்துகள்லாம் நீங்க நினைச்சா அதை அனுபவிக்கலாம், இல்லைன்னா வேணாம்னா வேணாம், அவ்வளவுதான். தண்ணி வேணுமா பாய்? எனக்கு வேணாம்னா வேணாம். பிரியாணி சாப்பிட்றீங்களா? வேணாம்னா வேணாம். எதையுமே வேணும்னா தான் அவர் என்ன செய்வார்? எடுத்துக்குவாரு. ஆனா தூக்கத்தை வந்து வேணாம்னா அது வேணாம் ஆயிருமா? சில சமயம் ட்ரெயினில் போகும்போது ஆவடியில் இறங்கணும்னு நினச்சிருப்பாரு. 50 வரம்பு ஸ்டைல், இன்னும் 2 ஸ்டாப்பில் ஆவடி வந்துடும் அப்படின்னு நினச்சிக்க வருவாங்க. அண்ணனூரில் நல்லா தூங்கிடும். அப்புறம் எழுந்து பார்த்தா அது திருநூறு போய் எழுந்து பார்ப்பாரு. திருநூறு. இப்போ பாருங்க, இவர் என்ன நினைச்சாரு? அந்த நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு நினைச்சாரு, ஆனால் தூங்கிட்டார். இதுதான் ஜபரியத்தான நியமத். அல்லாஹ் பூத்தியே தீருவான், கொடுத்தே தீருவான். காரணம் என்ன? அவ்வளவு அவசியம் இந்த தூக்கம் மனிதனுக்கு என்ற காரணத்தினால் அதை ஜபரியத்தான நியமத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இதே போன்று எந்த செலவும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய நியமத் இதுதான், தூக்கம் தாங்க. நிறைய பேர் மாத்திரைக்கு செலவு பண்றாங்க, அது வேற. ஆனால் பொதுவாக அல்லாஹ் என்ன ஆக்கி வச்சிருக்கான்? தண்ணி கூட காசு கொடுத்து வாங்குறோம், தூக்கத்தை காசு கொடுத்து வாங்குறோமா? இல்ல. எந்த செலவும் இல்லாமல் கிடைக்கிறது. பெட் இருந்தாலும் தூக்கம் வருமா? இல்ல பெட்ரூமுக்கு போனாலும் தூக்கம் வரும்? அதெல்லாம் இல்ல. இதுல உங்க பையனை கேட்டுட்டே இருந்தா கூட திடீர்னு தூக்கம் வந்துடும். அதாவது நாம அதாவது எல்லா நியமத்தை தேடி நாம போகணும். கஞ்சி கொட்டா அடிக்க வச்சிருப்பாங்க, நாம தான் என்ன செய்யணும்? என்ன சொல்ல மாட்டீங்க? அங்க போய் உட்காரணும். கஞ்சி கொட்டா நம்மளை தேடி வராது. ஆனால் தூக்கத்தை தேடி பெட்ரூமுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எங்கிருந்தாலும் தூக்கம் உங்களை தேடி வரும். தூங்கும் அறை இருக்கலாம், ஆனால் தூங்குவதற்காக அந்த அறைக்கு சென்றால் தான் அது வரும் என்பதல்ல. நீங்கள் எங்கிருந்தாலும் அது உங்களை தேடி வந்துவிடும். அதுதான் தூக்கத்திற்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு நியமத் என்பதாக சொல்கிறார்கள். அது தேடி உங்களை நோக்கி வந்துவிடும். அது மட்டுமல்ல, நாம் தூங்குவதற்காக அல்லாஹ் தஆலா முழு உலகத்தையே தூங்க வைக்கிறார். என்ன செய்யுது? ஆடு, மாடு, பறவைகள், ஒரு மரத்துல எவ்வளவு கிளி தூங்குது, எவ்வளவு காகங்கள் தூங்குது. என்ன செய்யுது? நாம நிம்மதியா தூங்குறதுக்காக வேண்டி நம்ம வீட்டு பூனை தூங்கியது. நாம நிம்மதியா தூங்குறதுக்காக வேண்டி ஆடு மாடுகள் தூங்கிறது, மாடு தூங்கிறது. நாம தூங்கிட்டு இருக்கோம், மாடு கத்துச்சுன்னா என்ன முழிப்பு. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க மரத்துல இருக்கக்கூடிய காகங்கள், செடி கொடிகள்ல இருக்கக்கூடிய அந்த கிளிகள்லாம் நைட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன? அப்ப நாம் தூங்குவதற்காக அல்லாஹ் உலகத்தையே தூங்க வைக்கிறார். நாம் தூங்குவதற்காக அந்த தூங்குவதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய வெளிச்சம், சூரியன், அதை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா
அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சிடறான், மறைச்சிடறான். இதெல்லாம் எதற்கு? நாம் நிம்மதியாக தூங்குவதற்கு. ஆனால் கை சேதம் என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் வாலிபர்கள் தூங்குவதை விட்டுவிட்டார்கள். கணியத்துக்குரியவர்களே, இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல ஒரு வாலிபர் போய் கேட்டாரு, பரக்கத்துன்னு சொல்றாங்களே, அதை கண்ணால பார்க்க முடியுமா? பரக்கத்துல என்ன? அபிவிருத்தி. கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும், நிறைய வேலை நடக்கும். இதுக்கு பேர் அபிவிருத்தி. 20,000 10,000 ரூபாய் சம்பாதிப்பாரு, உண்டியல்ல மாசம் மாசம் 1000 ரூபாய் போட்டுறாரு. ஒருத்தர் 50,000 60,000 சம்பாதிக்கிறாரு, என்ன செய்ய மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது. அப்ப பரக்கத்து இல்லைன்னு சொல்லுவோம். 10,000 ரூபாய் ஆனா என்ன செய்யறாரு, 1000 ரூபாய் உண்டியில போடுறாரு. அப்ப இதுக்கு பேர் பரக்கத்து. இது கண்ணால பார்க்க முடியுமா? அதெல்லாம் பார்க்கவும் முடியாது, விளக்கவும் முடியாது. அப்ப பரக்கத்தை கண்ணால பார்க்க முடியாது நம்ம நினைச்சிருக்கோம்ல. அதை போய் கேட்கிறாரு, எப்பயாவது எங்கேயாவது பரக்கத்தை கண் கூட பார்க்க முடியுமான்னு கேட்கிறாரு. அதற்கு அவங்க சொன்னாங்க, தம்பி பார்க்கலாம், ஒரு விஷயத்துல நான் சொல்றேன், உன்னால என்ன செய்ய முடியும், பரக்கத்தை கண் கூட பார்க்க முடியும். என்ன சொல்லுங்க? அப்ப கேட்டாங்க, ஆடுகளை பார்த்திருக்கியா? ஆடு பார்த்துருக்கேன், ஆடுகளை பார்த்துருக்கேன், வளர்க்குறாங்க. நாய்களை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். அடுத்து கேட்டாங்க, ஒரு பிரசவத்துல ஆடு எத்தனை குட்டி போடும் கேட்டாங்க. எத்தனை குட்டி போடும்? அதிகமா போட்டா திடீர்னு 3 போடும். ஆனா நார்மலா எப்பவுமே எத்தனை தான் போடும்? 1 தான் போடும், இல்ல 2 போடும், அவ்வளவுதான். நாய் ஒரு பிரசவத்துல எத்தனை குட்டி போடும்? 7-8 பறக்கத்தான் போடும். அடுத்து கேட்டாங்க, ஆடு கம்மியா குட்டி போடுது, நாய் அதிகமா குட்டி போடுது. அடுத்து கேட்டாங்க, எது அதிகமா அறுக்கப்படுதுன்னு கேட்டாங்க. ஆடு. போய் பாருங்க, தொட்டியில புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் என்ன செய்யுது, மந்தையா அறுக்கப்படுது. அடுத்து கேட்டாங்க, அதுக்கு அறுக்கப்படுறது குட்டி கம்மியா போடுது, ஆடுதான் அதிகமா அறுக்கப்படுது, நாய் அதிகமா குட்டி போடுது, யாரும் அதை பிரச்சனை செய்யறது அறுக்கிறது இல்லை. அடுத்து கேட்டாங்க, நீ மந்தையாக எதை பார்க்கிறாய்? எதை பார்க்கிற? ஆடுகளை தான் பார்க்கிறேன். நாய்கள் என்ன செய்யறது? மந்தையா பார்க்க. ஒரு தெருவில் 4 நாய் நின்னாலே போ, நிறைய நாய் போ, பிடிச்சி போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்ப நாயை வந்து மந்தையா பார்க்கறது இல்லை. அதான் சொன்னாங்க, இதுதான்ப்பா பறக்க. குட்டி கம்மியா போடுது ஆடு, அதே நேரத்தில் அறுக்கவும் படுது, ஆனா பறக்கத்தான் மந்தையா இருக்கு. நீங்க பக்ரீத் நேரத்துல பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு என்ன செய்யும், கப்பல் ஃபுல்லா ஆடு போகும். இப்பெல்லாம் இந்த செல்போன் வந்ததுனால வீடியோலாம் வருது, கப்பல் ஃபுல்லா ஆடு. ஆச்சரியப்பட்டு, ஆமா கரெக்ட் தான், பறக்கத்து கண் கூட கம்மியா குட்டி போடுது, கம்மியா சம்பாதிக்கிறாரு, நிறைய வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி கம்மியா குட்டி போடுது, அறுக்கவும் படுது, வாரம் அறுக்கிறோம், நிறையவும் இருக்கு. கண் கூட பார்த்துட்டேன், ஆட்டுல பறக்கத்து இருக்கு. அடுத்து கேட்டாரு, இந்த பறக்கத்தை ஆட்டுக்கு ஏன் கிடைச்சது, நாய்க்கு ஏன் கிடைக்கலன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, தம்பி, ஆட்டுக்கு இந்த பறக்கத்தை ஏன் கிடைச்சதுன்னா, எல்லா ஆடுகளும் இஷாவுக்கு பிறகு தூங்கிடும். இஷாவுக்கு பிறகு தொட்டில போய் பாருங்க, 9 மணி 8:30 சுருண்டு படுத்துரும், சீக்கிரமா படுத்துரும், காலையில ஃபஜருக்கு எழுந்துரும். பறக்கத்துகள் இறங்குற நேரத்துல ஆடுகள் விழித்திருந்தது, பறக்கத்தை பெற்றுக்கொண்டது. ஆனா நாய்களை பார்த்தீங்கன்னா, சில நாய்கள் 12 மணி வரைக்கும் குறைச்சிக்கிட்டு இருக்கும், சில நாய்கள் 1 மணி வரைக்கும் கூட செல்போன் நோண்டும், சில நாய்களை பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் கூட நோண்டி, சில நாய்கள் 2 மணியும் குறைச்சிக்கிட்டு இருக்கும். ஆனா டோட்டலா எல்லா நாயும் என்ன செஞ்சிடும், 3 மணி 4 மணிக்கு சுருட்டுப்படுத்தி. எனவே அல்லாஹ் இந்த பரக்கத்தை ஆடுகளுக்கு கொடுத்தான், எது கொடுக்கல? இப்ப நீங்க சொல்லுங்க, ஆடுகளை போல வாழலாமா? இன்ஷா அல்லாஹ். நான் சொல்ல விரும்புறேன், நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் இந்த சமுதாயத்துக்கு பரக்கத்து கிடைக்கல? ஏன் மற்றவங்க நல்லா முன்னேறிட்டு போறாங்க, நம்ம பையன் படிக்க மாட்டான்? ஏன்? என்ன காரணம்? கணியத்திற்குரியவர்களே, ஆடா நாயன் பார்க்கறது இல்ல, யார் விழித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அந்த பரக்கத்தை பெறுவார்கள். முஸ்லிமா காபிரா நல்லா பார்க்க மாட்டான், முஸ்லிமா வேற மத்தவர்கள் பார்க்க மாட்டான். அதிகாலையில் எழுந்து யார் படிக்கிறார்களோ அவர்கள் முன்னேறுவார்கள், அதிகாலையில் எழுந்து யார் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் முன்னேறுவார்கள். கணியத்திற்குரியவர்களை, எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய நியமத்தை, பெரிய நிம்மதிய, பெரிய புத்துணர்ச்சிய, பெரிய வளர்ச்சிய இரவு தூக்கத்திலையும் அதிகாலையில் எழுப்புவதையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த நியமத்தை நாம் தினந்தோறும் பெறுகின்ற நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்று சொல்வார்கள். அதிகாலையில் விழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்று சொல்வார்கள். கணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த நியமத்தை அறியாம இருக்கிறோம்.
கிதாபில் எழுதியிருக்காங்க, இன்ன அகல்லன் நாசி நௌமன் அக்ஸருஹும் உமரா, யார் குறைவாக தூங்குகிறார்களோ அவர்கள் குறைவாகத்தான் உலகத்தில் வாழ்வார்கள். அவ்வளவு பெரிய நியமத்து. ஒருத்தருக்கு தூக்கம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? அவர் வாழ்க்கை குறையுதுன்னு அர்த்தம். அவரால் நீண்ட நாள் வாழ முடியாது. அவ்வளவு முக்கியமானது தூக்கம். கணியத்துக்குரியவர்கள், ஆனால் அதே நேரத்தில் நல்ல அவைகள்ல நல்ல குர்ஆன் ஹதீஸ்கள் சொல்லப்படக்கூடிய இடத்துல உட்கார்ந்து தூங்குறது நல்லது இல்லை. நிறைய பேர் அதில் தூங்குறது என்னன்னு சொல்லிடுவாங்க, சக்கீனத் இறங்குதுன்னுவாங்க. நல்ல பேர் வச்சிருக்கோம். தூங்க வைக்கிறது யாரு? சைத்தான் தூங்க வைக்கிறான். அது நாம வச்சிருந்தது என்ன? சக்கீனத் இறங்குது. நல்ல ஒரு தூக்காத. அதே போல இன்னும் சில தூக்கங்கள் இருக்குங்க. ஹதீஸ்ல வருது, நௌமத்து சுபஹதி. இப்போ இவ்வளவு நேரம் தூங்கினா நல்லது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல, அதுக்காக வேண்டி எல்லா நேரத்திலையும் தூங்கிக்கிறது நல்லது இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். என்னது? நௌமத்து சுபஹா, அதிகாலை தூக்கம். ஃபஜர் தொழாம அல்லது ஃபஜர் தொழுது கொண்டே போய் தூங்குறது, இந்த தூக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இது மஅஜஸத்துன், பலவீனத்தை ஏற்படுத்தும். அஜிஸ், பலவீனத்தை ஏற்படுத்தும். ஒரு வீரனாக இருக்க முடியாது, ஒரு சுறுசுறுப்புள்ளவனாக இருக்க முடியாது. ஃபஜர் தொழுந்துட்டு அந்த ஃபஜருடைய நேரம், சுபுடைய நேரத்தில் தூங்குறது. அதே போல மன்ஃபஹத்துன், உடல் பருமனை ஏற்படுத்தும். மக்ஸலத்துன், சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். மௌரமத்துன், உடல் வீக்கத்தை ஏற்படுத்தும். உடம்பு போட்டுட்டே போகும். அதே போல காலையில போய் பாருங்க, இந்த வாக்கிங் போற மாதிரி உள்ள பார்க்கெல்லாம் போய் என்னைக்காவது பாருங்க யாரும் யூஸ் பண்றாங்க. நாம இந்த ஹிந்திக்காரங்களை திட்டிகிட்டே இருப்போம், மாணவர்களை திட்டு. என்ன பிரயோஜனங்க? அவங்க யூஸ் பண்றாங்க அந்த இடங்கள்ல ஃபுல்லா. அவங்க நல்லா வாக்கிங் போறாங்க, காலையில எழுந்து சுறுசுறுப்பா போறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? கட்டில் கிழித்து கதிரவன் தான் முதிக்கும் முன்னாலே ஒழுவெடுத்து உடல் குளித்து சுபு தொழுவான்னு எத்தனை மணிக்கு எழுப்புறாங்க? இந்த சமுதாயம் எத்தனை மணிக்கு எழுப்புது? கட்டல் கிழித்து கதிரவன் உதிக்கும் முன்னாலே என்ன அர்த்தம்? கட்டலை கிழிச்சிட்டு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி குளிப்பதா இருந்தா குளிச்சுட்டு ஒழு செஞ்சுட்டு சுபு தொழுகிற சமுதாயம் இது. ஆனா என்ன செய்யுது? 8-9 மணி அவசர அவசரமாக எழுந்து இன் பண்ணி அயன் பண்ணி பேக் பண்ணி சாப்பாட்டை கொடுத்து ஏதாவது ஒன்று பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு திருப்பி சில பேர் படுத்துருவாங்க. நல்லா பாதுகாப்பானாங்க. கணியக்கூடியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், 3 விதமான தூக்கம் இருக்கிறது. ஒன்று ஒரு வகை தூக்கம், அது நாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதுதான் அதிகாலை தூக்கம். அதாவது 9 மணி வரைக்கும் தூங்குறது பார்த்தீங்களா, அது நாசத்தை ஏற்படுத்தும். நௌமு ஹர்தி வஹிய நௌமத்து சுபஹா, அதுதான் அதிகாலை தூக்கம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இரண்டாவது சொன்னார்கள் நௌமு ஹுலுகி, நல்ல தூக்கம், நற்குணத்தை தரக்கூடிய தூக்கம். அது என்ன? அதுதான் நுகருக்கு முன்னால் தூங்கக்கூடிய கைலுலா தூக்கம். மூன்றாவது சொன்னார்கள் நௌமு ஹுமுகின், மடத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய தூக்கம். அது என்ன? அந்தி சாயும் பொழுது தூங்கக்கூடிய தூக்கம். சூரியன் மறையும் போது, அந்த காலத்துல தூங்கினா அடிப்பாக பெரியவங்க. எந்த நேரத்தில் தூங்குற கற்கல்ல அப்படின்வாங்க. அந்த நேரத்தில் 3 நபர் தான் தூங்குவாங்க. ஒன்று நோயாளி, பாருங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்க? நேரமே தெரியாது அவங்க அசருக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நோயாளி தூங்குவாங்க. இரண்டாவது போதையில் இருக்கிறவங்க தூங்குவாங்க. அந்த நேரத்தில் யாரும் தூங்குவாங்க? போதையில் இருக்கவும் தூங்குவான், நல்லா பாதுகாக்கணும். மூணாவது மடையும் தூங்குவான். இந்த 3ல எந்த லிஸ்ட்டை நாம இருக்கணும்? 3ல எந்த லிஸ்ட்டையும் எல்லாம் நம்மளை ஆக்கக்கூடாது. கணியத்துக்குரியவர்களே, எனவே நான் அதிகாலையில் விழித்து எழுப்புவது என்பது மிக முக்கியமானது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இரவில் என்ன செய்யணும்? சீக்கிரமா தூங்கணும். புகாரில வருது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன்பே தூங்குவதை வெறுத்தார்கள். இஷாவுக்கு முன்பே தூங்குவதை வெறுத்தார்கள். காரணம் என்ன? தூங்கிட்டா இஷா விட்டுரும். அதே நேரத்தில் இஷா தொழுத பிறகு பேசிக் கொண்டிருப்பதை வெறுத்தார்கள். இஷாவுக்கு முன்பு தூங்குவதை வெறுத்தார்கள், இஷாவுக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதை வெறுத்தார்கள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமா தூங்குவாங்கன்னா, ஒரு தடவை இஷாவை தொழ வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் லேட்டா வந்தாங்க. அவ்வளவுதான், இஷாவை தொழ வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. சஹாபி பெண்மணிகளும் குழந்தைகளும் பள்ளிவாசலே படுத்துங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு போய் ரசூலுல்லாஹ் வீட்டுல வெளியில நின்று சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பெண்களும் குழந்தைகளும் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் லேட்டான உடனே அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? தூக்கம் வந்துருச்சு. இஷா உடனே தூங்கிடுவாங்க, அதிகாலை எழும்புவாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க வாழ்க்கையில பரக்கத்தை கொடுத்தான். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். ஹதீஸ்ல வருது,
என்னுடைய உம்மத்திற்கு ரப்பே நீ அதிகாலை நேரத்தில் பரக்கத்தை செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியது யார் அப்படின்னா ஸஹ்ருல் காமிதி என்ற சஹாபி. ஒவ்வொரு ஹதீஸையும் ஒருத்தங்க அறிவிப்பாங்கல்ல, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்கல்ல, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க யாரு? ஸஹ்ருல் காமிதி. இந்த ஹதீஸ் அவங்க அறிவிக்கிறது மட்டும் இல்லை, தினம்தோறும் அதற்கு அமல் செஞ்சாங்களாம். காலையிலே வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா காலையில என்ன இருக்கு? பரக்கத்து இருக்கு. அவங்க கிட்ட வேலை செய்யறவங்களாம் காலையில எழுப்பி வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க. அதனால அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய செல்வந்தராக திகழ்ந்தார்கள் என்று வருகிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் விரைவாக தூங்கி விரைவாக எழுப்புகின்ற சமுதாயமாக நாம் ஆனால் இன்ஷா அல்லாஹ் இந்த பழக்கத்தை நம்முடைய வீடுகளில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். இன்னையிலேருந்தே கொண்டு வரணும். திராவி தொழுதுட்டு போனீங்கன்னா உடனே தூங்கிக்கணும். அதுக்கு பிறகு உட்காந்து செயல்படணும். காலையில சஹருக்கு சீக்கிரமா எழுப்புங்க. தஹஜ்ஜுத் தொழுற அளவுக்கு சீக்கிரம் எழுப்புங்க. வெறும் சாப்பிடுறது அறக்க பறக்க சாப்பிட வேண்டியது, பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட வேண்டியது, இப்படிலாம் செய்யாதீங்க. பாங்குக்கு 5 நிமிஷம் முன்னாடி செஞ்சிடணும். சாப்பிட்றத கண்டிப்பா நிறுத்தி ஆகணும். பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட்டா நோம்பு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா பாங்கு எப்ப சொல்லப்படுது தெரியுங்களா? ஃபஜருடைய நேரம் வந்த பிறகுதான் சொல்லப்படுது. நல்லா கவனிக்கணும். ஃபஜருடைய நேரம் வந்த பிறகு சொல்லப்படுது. நாம ஃபஜருக்கு முன்னாடியே சாப்பிட்றத முடிக்கணும். அப்ப பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிட்டா என்ன ஆயிடும்? ஃபஜருக்கு பிறகு சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். எனவே தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. முன்கூட்டி எழுப்புங்க. ஒரு 2 ரக்காத் 4 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுங்க. அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க. பலஸ்தீன மக்களுக்கு துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய வருங்கால இந்த இளைஞர்கள் அல்லாஹ் தஆலா வளமானவர்களாக ஆக்கணும். வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய வருங்கால சமுதாயம் உருவாகணும். அதற்காக வேண்டி நாம் இரவில் விரைவாக தூங்கி இன்ஷா அல்லாஹ் அதிகாலையில் எழுப்பக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.